சேனல். நான் உங்கள் சங்கீதா. பெண் என்றாலே கற்புதான் சிறந்தது என்று எல்லோரும் கூறுவார்கள். அப்படிப்பட்ட கற்பினை இழந்த ஒருத்திக்கு எப்படி சொர்க்கம் கிடைத்தது என்று ஒரு நிமிடம் சிந்தித்தீர்களா? அது மட்டுமல்ல, தன் உடலை தூய்மையாக வைத்துக் கொண்டு சதா இறைவனை பிரார்த்தனை செய்யும் முனிவருக்கு ஏன் நரகம் என்று யோசித்தீர்களா? இது ஒரு சுவாரஸ்யமான கதை. வாங்க கதைக்குள்ள போலாம். அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமத்துல ஒரே தெருவுல பக்கத்துல ஒரு முனிவரோட வீடும் ஒரு தாசியோட வீடும் இருந்தது. முனிவரை பார்க்க எப்போதும் யாராச்சும் வந்துட்டே இருப்பாங்க. அதே போல தாசியோட வீட்டுக்கும் ஆண்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தாசியோட வீட்டை கடந்துதான் முனிவரை காண முடியும் என்பதால அது ஒரு சிலருக்கு சங்கட்டமாக இருந்தது. இதை அறிந்த முனிவர் ஒரு நாள் தாசியை அழைத்து, நீ இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள் என்றார். உன்னால என்னை காண வருபவர்களுக்கு சங்கட்டமாக உள்ளது. அது மட்டுமல்ல, நீ செய்யும் தொழிலால உனக்கு தினம் தினம் பாவம் மட்டுமே வந்து சேரும் என்றார். இதை கேட்ட அந்த தாசி கதறி அழுதாள். எனக்கு மட்டும் இந்த தொழிலை செய்ய ஆசையா சுவாமி? நான் இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் செய்யத்தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வீட்டில் பாத்திரம் தேய்க்கும் வேலைக்கு கூட என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டீராங்க. என்னால அவங்களோட குடும்பத்துல பிரச்சனை வந்துரும்னு நினைத்து கொண்டு எல்லோரும் என்னை தவிர்க்கிறார்கள் என்றாள். உடனே முனிவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வேறு தொழிலை தேடிக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிவிட்டு முனிவர் சென்று விட்டார். தாசியும் முனிவரின் சொல்படி நடக்க வேண்டும் என்று எண்ணி அவள் தன் தொழிலை விட முயன்றாள். வேலை தேடினாள். ஆனால் யாரும் அவளுக்கு வேலை தரவில்லை. அவள் தன் நிலையை இறைவனிடம் சொல்லி அழுதாள். பசி அவளை வாட்டி எடுத்தது. இருந்தாலும் அவள் அந்த தொழிலை செய்ய விரும்பவில்லை. அந்த ஊரில் காமம் தலைக்கேறிய ஒரு சிலர் அவளை விடுவதாக இல்லை. நீ என்ன பத்தினியா? வேசிக்கு என்னடி இவ்வளவு ஆணவம்? என்னோட ஆசைக்கு உடன்படலனா உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி விடுவேன். இன்னும் தகாத வார்த்தைகளால திட்டி வலுக்கட்டாயமாக அவளை பலவந்தப்படுத்தினார்கள். ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம மீண்டும் அதே தொழிலை செய்ய ஆரம்பித்தாள். முனிவரின் வீட்டிலும் தாசியின் வீட்டிலும் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்தது. தாசி தன் தொழிலை மீண்டும் தொடங்கிவிட்டாள் என்ற செய்தி முனிவரோட காதுக்கு போகுது. முனிவர் கடும் கோபமடைந்தார். தினமும் அவள் வீட்டிற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதே எண்ணிக்கையில சிறு கற்களை ஒரு இடத்தில் அவர் போட்டார். தினமும் இப்படியே அவர் கற்களை போட்டுக்கொண்டே வந்தார். சில நாட்கள் கழித்து அந்த தாசியை அழைத்து அந்த கற்குவியலை காட்டினார். இதோ பார், இந்த 100 நாட்களில் நீ செய்த பாவங்களின் குவியல் இது. உன் வாழ்நாளில் நீ செய்த பாவம் இதைவிட பன்மடங்கு அதிகம் என்றார். இதை கேட்டு அந்த தாசியின் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. இறைவா, என்னை மட்டும் ஏன் இப்படி வஞ்சிக்கிறாய் என்று கதறி அழுதாள். அன்று இரவு இறைவன் கிட்ட வேண்டி அழுதாள். தற்கொலை செய்து கொள்வது பாவம் என்கிறார்கள். இல்லையென்றால் அதை செய்து கொள்வேன். தயவு செய்து என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவனிடம் கதறினாள். இறைவனின் செவிகளில் அவள் கதறல் கேட்டதோ என்னவோ. அன்று இரவு அவள் இறந்து விடுகிறாள். அதே இரவில் அந்த முனிவரும் இறந்து விடுகிறார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் கூடி தாசியின் உடலை ஊருக்கு அப்பால் உள்ள காட்டில் வீசி விடுகின்றனர். அங்கு இருக்கும் நாய்க்கும் நரிக்கும் அவளுடைய உடல் இரையானது. முனிவரின் உடலை மலர்கள் தூவி ராஜ மரியாதையோடு அனைவரும் சேர்ந்து அடக்கம் செய்கின்றனர். இருவரின் ஆன்மாவும் விண்ணுலகத்தை அடைக்கிறது. யமதூதர்கள் தாசியின் ஆன்மாவை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு முனிவரின் ஆன்மாவை நரகத்திற்கு அழைத்து செல்கின்றனர். முனிவரோ கதறுகிறார். இது என்ன அநியாயம்? பாவம் செய்தவளுக்கு சொர்க்கம், எனக்கு நரகமா? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், பூலோகத்தில் நீங்கள் இருவரும் வாழ்ந்த காலத்தில் தாசி உடலளவில் சுத்தமாக இல்லை என்றாலும் மனதளவில் அவள் யாரையும் துன்புறுத்தவில்லை. அவள் எப்போதும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டேதான் இருந்தாள். நீங்கள் உடலளவில் சுத்தமாக இருந்தாலும் மனதளவில் தாசியை வஞ்சித்துக் கொண்டேதான் இருந்தீர்கள். தாசி உடலளவில் சுத்தமாக இல்லாததால் அவளின் உடல் நாய்க்கும் நரிக்கும் இரையானது. நீங்கள் சுத்தமாக இருந்ததால் உங்களின் உடல் ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் விண்ணுலகை பொறுத்தவரை மனம்தான் முக்கியம். ஆகையால் தாசிக்கு சொர்க்கம், உங்களுக்கு யமலோகம் என்றார்.
இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இறைவன் கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு மனிதன் இறைவனை வணங்குவதற்கு உடல் சுத்தமும் முக்கியம். உடல் அளவில் சுத்தமாக இருந்தும் மனதளவில் வஞ்சத்தை வைத்துக் கொண்டு இறைவனை வேண்டினால் எந்த பயனும் கிடைக்காது. இந்த ஸ்டோரியை பார்த்தவங்க எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம அவளின் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.